தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல மயிலாடுதுறை தர்மபுர ஆதீனம் வளாகத்தில் அமைந்துள்ள தர்மபுரீஸ்வரர் மற்றும் ஞானபுரீஸ்வரர் திருக்கோவில்கள் பற்றி விரிவான தகவல்களை பார்க்கலாம். இத்தலத்தில் 2 சிவலிங்கங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவை ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் இறைவி ஸ்ரீ ஞானாம்பிகை, ஸ்ரீ தர்மபுரீஸ்வரர் இறைவி ஸ்ரீ அபயாம்பிகை. இக்கோவிலின் வரலாறு: யமதர்மன் தனது பாவங்கள் நீங்க இங்கு சிவபெருமானை வழிபட்டு பேறு பெற்றதாக கருதப்படுகிறது. இதனாலேயே இவ்வூர் தர்மபுரம் என்றும் இறைவன் தர்மபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். ஆதீனம் 16ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட தர்மபுர ஆதீனம் சைவ சமயத்தையும் தமிழையும் வளர்ப்பதில் பெரும் பங்காற்றி வருகின்றது. இக்கோவிலில் வளாகத்தில் தனி சன்னதியில் அஷ்டதசபுஜ துர்கா மகாலட்சுமி வீற்றிருக்கிறார். இவர் 18 கரங்களுடன் மகிஷாசுரனை வதம் செய்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். ஒவ்வொரு கரத்திலும் சிவன், விஷ்ணு, இந்திரன் போன்ற தேவர்களின் ஆயுதங்களான சூலம், சக்கரம், மழு, வில், அம்பு போன்றவற்றை தாங்கி அருள்பாலிக்கிறார். நவராத்திரி காலங்களில் இங்கு நடைபெறும் சதசண்டி யாகம் மிகவும் பிரசித்தி பெற்றது. தற்போதைய குருமகா சந்நிதானம் தர்மபுர ஆதீனத்தின் தற்போதைய 27வது குருமகா சந்நிதானம் ஸ்ரீல ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் ஆவார். தர்மபுரம் ஆதீனத்தில் நூற்றாண்டுகள் பழமையான பல அரிய பொருள்கள் பாதுகாக்கப்படுகின்றன. தேவார திருமுறைகள், சைவ சித்தாந்த சாத்திரங்கள் மற்றும் அரிய தமிழ் இலக்கியங்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகள் இங்குள்ள நூலகத்தில் உள்ளன. முன்னோர்கள் பயன்படுத்திய பழங்கால ஆயுதங்கள், வாள், வில், அம்பு, பூஜைக்குரிய இசைக்கருவிகள் மற்றும் மன்னர்களால் வழங்கப்பட்ட செப்பேடுகள் இங்கு பாரம்பரியமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. விசேஷ நாட்கள்: வைகாசி விசாகப் பெருவிழா, ஞானபுரீஸ்வரர் தேர் திருவிழா, நவராத்திரி துர்க்கை வழிபாடு, மார்கழி ஆருத்ரா தரிசனம் மற்றும் சிவராத்திரி. கோவில் நடை திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. கோவிலுக்கு செல்லும் வழி: மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தர்மபுரம் அமைந்துள்ளது. நகர பேருந்துகள் மற்றும் ஆட்டோ வசதிகள் உள்ளன. தர்மபுரம் ஆதீனத்தில் நடைபெறும் நவராத்திரி, சதசண்டிகா யாகம், குரு பூஜை விழாக்களும் மிகவும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆதீனம் அரிய வகை ஓலை சுவடிகளின் சேகரிப்பதற்கு மிகவும் புகழ்பெற்றது. இதில் சைவ சித்தாந்த சாத்திரங்கள், பன்னிரு திருமுறைகள், மருத்துவ குறிப்புகள் மற்றும் பழங்கால தமிழ் இலக்கியங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்ட வேல், வாள், கத்தி போன்ற போர்க்கால ஆயுதங்களும், அரசர்கள் மற்றும் ஆதீனத்தர்கள் பயன்படுத்திய கலைநயமிக்க பொருட்களும் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டன. இங்குள்ள இசைக்கருவிகள், யாழ் போன்ற பழங்கால தமிழர்களின் இசைக்கருவிகளும், கோவில்களில் வழிபாடுகளில் பயன்படுத்தப்பட்ட பாரம்பரிய இசைக்கருவிகளும் இங்கு பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. ஆதீன வளாகத்தின் சுவர்களில் புராண கதைகள், திருவிளையாடல், புராண நிகழ்வுகள் மற்றும் சைவ சமய பெரியார்களின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் வண்ணமயமான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இவை காலத்தால் அழியாத பாரம்பரிய ஓவியக்கலைக்கு சான்றாகவும் உள்ளது.
தர்மபுர ஆதீன வளாகத்துக்குள் அமைந்துள்ள அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்காதேவி ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. 18 கைகளுடன் அபூர்வ தரிசனம். பொதுவாக துர்க்கை 8 கைகளுடன் காட்சி தருவார். ஆனால் இங்குள்ள அன்னை அஷ்டதசபுஜ, அதாவது 18 கைகளுடன் கம்பீரமாக வீற்றிருக்கிறார். சாந்த சொரூபிணி அன்னை 18 கைகளுடன் ஆயுதங்கள் ஏந்தி இருந்தாலும் முகத்திலும் புன்னகையுடன் சாந்தமான தோற்றத்துடனும் அருள்பாலிக்கின்றார். மகாலட்சுமி அம்சம். இக்கோவிலில் துர்க்கை மகாலட்சுமியின் அம்சமாக வழிபடுகின்றார். எனவே இது அஷ்டதசபுஜ மகாலட்சுமி துர்காதேவி ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. சதசண்டி யாகம். நவராத்திரி விழாவின் போது இங்கு நடைபெறும் சதசண்டி யாகம் மற்றும் விசேஷ அபிஷேகங்கள் உலக பிரசித்தி பெற்றவை. இக்கோவிலின் விமானம் மற்றும் மண்டபங்கள் கலைநயமிக்க சிற்பங்களை கொண்டுள்ளன. கருவறைக்கு முன்பாக அன்னையின் வாகனமான சிம்மம் அமைதியாக வீற்றிருப்பது சிறப்பம்சமாகும். தர்மபுர ஆதீனம் 500 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டது. ஆதீன வளாகத்துக்குள் உள்ள கண்காட்சியில் கீழ்கண்ட பொருள்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. சைவ சித்தாந்தம், தத்துவம் மற்றும் இலக்கியங்கள் அடங்கிய அரிய வகையான ஓலைச்சுவடிகள் இங்கு சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. வெள்ளி மற்றும் தங்கப் பொருள்கள், பூஜைக்கு பயன்படுத்தப்படும் பழங்காலத்து வெள்ளி பாத்திரங்கள் மற்றும் தங்க கவசங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. ஐம்பொன் சிலைகள், கருங்கற்களாலான பழங்கால சிற்பங்கள் மற்றும் நவரத்தின கற்கள் பாதுகாக்கப்பட்டு ஆபரணங்களாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆதீனம் முந்தைய கால மடாதிபதிகள் பயன்படுத்திய பொருள்கள், அவர்கள் பெற்ற பட்டயங்கள் மற்றும் வரலாற்று ஆவணங்கள் ஒருங்கே வைக்கப்பட்டுள்ளன. மண்டப சுவர்களில் சண்டிகாதேவியின் பல்வேறு வடிவங்கள் மற்றும் புராண கதைகளை விளக்கும் வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன. தர்மபுர ஆதீனத்தில் உழவார பணி செய்தபோது அங்கு காலத்தால் அழியாமல் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு வரும் ஒவ்வொரு பொருளையும் பார்த்தபோது நம் முன்னோர்களின் கலைத்திறனும் பக்தியும் என்னை வேறொரு காலத்திற்கே அழைத்து சென்றது. கோவிலில் தூசியை அகற்ற புகுந்த எங்களுக்கு அங்குள்ள பழங்கால பொருள்கள் பெரிய ஆச்சரியத்தை அளித்தன. பல 100 ஆண்டுகளை கடந்தும் அந்த பொருள்கள் இன்றும் புதுப்பொலிவுடன் பாதுகாக்கப்பட்டு வருவதைக் கண்டபோது வெறும் பொருள்களை பார்ப்பது போல் தெரியவில்லை, வாழ்ந்த வரலாற்றை தொட்டு பார்ப்பது போலவே இருந்தது. ஒவ்வொன்றின் பின்னும் ஒரு கதையும் அதை பாதுகாப்பவரின் கடும் உழைப்பும் இருப்பதை உணர்ந்தபோது உடல் சிலிர்த்தது. தர்மபுர ஆதீனத்தின் உழவாரப்பணி ஒரு வரலாற்று பயணம். அங்கு பாதுகாக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு பழங்கால பொருளும் ஒரு பொக்கிஷம். வைக்கப்பட்டிருக்கும் நேர்த்தியும் அவற்றின் பாதுகாப்பும் நம் பாரம்பரியத்தின் மீது பெரும் பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. பழமையை போற்றுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.